இட்லி, தோசை 2த்துக்கும் தொட்டுக்கலாம். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை நான் மல்லி நல்லா ஆஞ்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு மேலேயே இருக்கும். அதே மாதிரி புதினாவும் நல்லா சுத்தப்படுத்தி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் நிறைய இருக்கேன்னு நினைப்பீங்க. இது எங்கள் ஊரில் இங்கே கிடைக்கிற மிளகாய் கொஞ்சம் காரமே இருக்காது. அதனால நம்பர்ஸ் ஆஃப் அந்த எண்ணிக்கை கூடுதலாக தெரியுது. உங்கள் ஊரில் கிடைக்கிற மிளகாயை பொறுத்து காரத்தை பொறுத்து குறைச்சிக்கோங்க. ஒரு சின்ன சுளை புளிச்சுளை கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது நல்லா அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா ஒரு வாரத்துக்கு கெட்டியாக எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்பப்போ எவ்வளோ தேவையோ அது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கல் உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் முழு உளுந்து கொஞ்சம் கூடுதலாக போடுவேன்.